Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper 11th standard English first division examination 2024 this year question paper and also previous year 2023 question papers. இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success TCல ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கொஸ்டின் பேப்பர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து மோர் தென் 10 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் பேங்காகவே வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் பப்ளிக் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது எல்லா கொஸ்டினும் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே 1 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கோம். 1 to 20 வந்து 1 மார்க்கு டைரெக்டாக ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. கிராமர் கேட்டகரியும் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. இஆர்சியும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெசன் 2 மார்க்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், ப்ராசஸ்ஸு, ப்ராவர்ப் கம்ப்ளீஷன், மெசேஜ் ரைட்டிங் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீடைல் பேராகிராஃப் 3 கேட்டகரியும் சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ண பேராகிராஃப் தான் இருக்குது. ஸோ இதில் ஆன்சரும் மார்க் பண்ணியிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நடந்த கொஸ்டின் திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ 1 மார்க் இது நல்லா பாருங்கள். இது புக் பேக்கில் நீங்கள் 1 மார்க் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து முதல்ல கிளாஸரி நல்லா படிங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஆன்சர் நம்ம அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நெக்ஸ்ட் கேட்டகரி இது எல்லாமே 1 மார்க் அப்படியே பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் இந்த 21 மார்க். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்லாம் பாருங்கள். ராஜேஷ் கேவ் மணி அ புக்குன்னு சொல்லும்போது எஸ்வி ஐஓடிஓ கம்பேரிசன் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கம்பேரிசன் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர். கிராமர் கேட்டகரியில் டைரக்ட் டேரக்ட் இருக்குது. ரிலேட்டிவ் ப்ரூவ் ரொம்ப சிம்பிள் தான். ஷீ எடுத்துகிட்டு ஹூ மட்டும் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வாய்ஸும் சிம்பிள். த ஃபார்மர் யூஸ்வலி ஹார்வெஸ்ட் த மேங்கோ ஃப்ரூட்ஸ் ஒன்லி இன் த மந்த் ஆஃப் மே. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த மேங்கோ ஃப்ரூட்ஸ் ஆர் ஹார்வெஸ்டட் பை த ஃபார்மர் யூஸ்வலி ஒன்லி இந்த மந்த் ஆஃப் மே கம்பேரிசன் பண்ணி போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஆர்சி கொடுத்துருக்காங்க. லெசன் கொஸ்டின் ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து ப்ராவர்ப் கேட்டகரி, நோட்டீஸ் ரைட்டிங், நெக்ஸ்ட் ப்ராசஸ், இமெயில் ரைட்டிங். ஸோ இது எல்லாமே சிம்பிளாக 10th ஸ்டாண்டர்ட் கேட்டகரி பற்றி தான். ஸோ இதில் கண்டினியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீடைல் பேராகிராஃப், நோட் மேக்கிங் ஆர் சம்மரி, சம்மரி ரைட்டிங், ரஃப் காஃபி, ஃபேர் காஃபி, ரஃப் ட்ராஃப்ட், ஃபேர் ட்ராஃப்ட் கண்டிப்பாக டாபிக் போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் தெரர்னு பாருங்கள். கூஸ் கீஸ் கம்பேர் பண்ணணும். ஈஸ் மை கசின், தே டிஸ்கஸ்னா எபவுட் வரக்கூடாது. ஜூனியர் டூன்னு கம்பேர் பண்ணி எய்தர் ஆஃப் தீஸ் 6 எடுத்துகிட்டு யூஸ் கம்பேரிசன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு பேராகிராஃபாக மை ஆம்பிஷன் லைஃப் ஆர் வந்து பேசேஜ் கண்டிப்பாக பேசேஜ் கம்பேரிசன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ எல்லாமே ஒரு பல்காக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா 1 மார்க் நிறைய வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு 1 மார்க்காக. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 out of 20 வாங்கினா முதல் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 1 மார்க் நிறைய இப்போ டைட் கார்னர்ஸ் தான் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த 1 மார்க் சொன்னோம். போயம் கொஸ்டின் ஆன்சரில் இருக்க கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி பாருங்கள். கிராமர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். அப்போ 1 கேனாட் சால்வ் த ப்ராப்ளம் கேனாட் பி சால்வ்டு பை 1 அப்படி கம்பேரிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் இஆர்சி கொடுத்துருக்காங்க. லெசன் 2 மார்க்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டேரக்டாக ஆன்சர்லாம் ப்ராவர்பும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் ப்ரிப்பேரிங் யுவர் ஃபேவரட் டிஷ், ஏதாவது ஒரு டிஷ்ஷை பற்றி எப்படி நம்ம ஹவு டு ப்ரிப்பேர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீடைல் பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் GR சக்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற பேராகிராஃப் பாருங்கள். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் காம்படிஷன் தான் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த 1 மார்க் பார்க்கும்போது நமக்கே தெரியும் நிறைய 1 மார்க் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பர் இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்டிங்ஸ்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது, அதேமாதிரி கொஸ்டின் டேக்கு, வி மெட் எ கிரேட் ரைட்டர் இந்த லைப்ரரி SVOA கம்பேரிசன் பண்ணும்போதும், அதுக்கப்புறம் ப்ரிப்போஷன்ஸ் இதில் வந்து பார்த்து ப்ரிப்போசிங் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். பாயிண்ட் கொஸ்டின்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து அந்த லைன்லேருந்து கம்பேரிசன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிராமர் கேட்டகரி இது பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நான் டீடைல் பேராகிராஃப், சம்மரி ரைட்டிங். ஸோ அதே கேட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டோம். நம்ம ஜென்ரலாக நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். +1 இதில் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. நீங்கள் 11th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்த 21 மார்க் முதல்ல வாங்கினா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் படி இருக்கிற கேட்டகரி முதல்ல வந்து நல்லா ரிவைஸ் பண்ணணும். ஸோ நம்ம அந்த 21 மார்க்ஸ் நான் அப்படியே சொல்கிறேன், பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 வந்து சினானிம்ஸ், நெக்ஸ்ட்டு 4 to 6 வந்து ஆன்டனிம்ஸ் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன் கேட்டகரி, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண
வந்து ஃபீல்டு கம்பேரிசன் பண்ணுறது, கொஸ்டின் டேக்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன், ப்ரிப்போசிஷன், ஆர்டிகல்ஸு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டட் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இதில் கம்பேரிசன் 21 மார்க்ஸ் இருக்குது. போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ புக் பேக் எண்ட் ஆஃப் த போயம் இருக்க கொஸ்டின் பார்த்தீங்களா போது டெஃபினட்டாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி எல்லாமே வந்து இஆர்சி ஆகட்டும், போயம் கொஸ்டின் லெசன் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் டெஃபினட்டாக ரொம்ப சிம்பிளாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 21 மார்க்கும் ரொம்ப அப்ளிகபிளாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் கேட்டகரி கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா நான் பல டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லெசன் பேராகிராஃப்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 லெசன்ஸ் நல்லா படிங்க. லெசன் நமக்கு ஓவராக 6 யூனிட் கம்பேர் பண்ணும்போது 4 யூனிட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து பப்ளிக்லேயே லெசன் பேராகிராஃப் ஒன்லையும், போயம் பேராகிராஃப் ஒன்றும், நான் டீட்டெயில் பேராகிராஃப் ஒன்றும் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்த்தா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் 21 மார்க்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்கோம். ஆப்ஷனோட எழுதுங்க. போயம் கொஸ்டின் ஆன்சரும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கரெக்டாக கண்டுபிடிங்க. சிமிலியா, மெட்டாபரா, பர்சானிஃபிகேஷன் கேட்டகரி கரெக்டாக கண்டுபிடிங்க. ஸோ அப்போ தான் அதுக்கான ஆன்சர் நம்ம சரியாக இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இஆர்சி எழுதும் போதும் நம்ம வந்து போயிட்டு வந்து ஞாபகம் இருந்தால் அதை வச்சு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 மார்க் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படி பாருங்கள். ஸோ 21 மார்க்கும் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம 1 மார்க் பண்ணாத கொடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணது ஆன்சர் மார்க் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்லேயே சொல்லணும்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து நம்ம 1 மார்க் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் ஸோ நம்ம ஆன்சர் மார்க் பண்ணல. ஸோ நீங்கள் அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் பேப்பராக இருக்குது. 21 மார்க்குமே இப்போ ஜக்னா பிக்சர் கம்பேர் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி அமெரிக்கன் இங்கிலீஷ் கம்பேர் பண்ணுவாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப நமக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னா ஸ்பாட் எரரும், அதே மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா இந்த சூட்டபிள் வேர்டு. ஸோ நல்லா தெரிஞ்ச ஸ்பாட் எரர்லாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்டபிள் வேர்டை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த கேட்டகரியில் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ நிறையா மார்க் மிஸ் சான்சஸ் இருக்குது. பேசேஜ் காம்பினேஷன் மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. டைரெக்டாகவே இல்லை பார் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங் எழுதும் போது மறக்காமல் ரஃப் காப்பி, ரஃப் டிராஃப்ட், டாபிக் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போட்டு எழுதிங்களா போதும். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பருக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம். இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுப்பா. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், பப்ளிக்குமே உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கலாம் ஆன்சர் மார்க்லேயே நான் ஆன்சர் இது ரிவிஷன் பர்பஸ் யூஸ் ஆகுறதுக்காக தான் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணாத நம்ம போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற பேராகிராஃப் படித்தா ஃபுல் மார்க்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பேராகிராஃப்ன்ற ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஃபைனலாக மாரல் எழுதுங்க. இந்த கான்செப்ட் எழுதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வருமானு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ்க்கு ஸோ 2024 நடந்த 2 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல டைம் சொல்லியிருக்கு. ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இனி தான் நடக்க வருது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பல டைம் சொல்லியிருக்கேன், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகரி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ யூஸ் பண்ணிக்க. கண்டிப்பாக நீங்கள் கிராமர் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராமர் என்ன முதல்ல வாய்ஸ் நல்லா பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் ரிப்போர்ட் த டயலாக் தான் கேட்பா. ஸோ ரிப்போர்ட் த டயலாக் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள். அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாகவே நம்ம ஒவ்வொரு மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் நிறைய பேர் மார்க் போகுது. ஸோ அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஸ்மார்ட் எரர் நல்லா பாருங்கள், சிம்பிளாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பரில் இப்போ பேசேஜ் காம்பினேஷன் ஆகட்டும், அதே சூஸ் த ஃபீல்ட் ஆகட்டும், போனோஃபைட் கிரியேஷன், தட் மீன்ஸ் வந்து பயோடேட்டா எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவர் கம்ப்ளீட் பண்ணுறது, பை சார்ட்டு, பார் சார்ட்டு. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் இருந்து நம்ம வந்து ஈஸியாக மார்க் வாங்குறதுக்காக கொடுத்துருக்க கேட்டகரி தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும்போது
1 மார்க் எழுதும்போது ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் படி தான் நம்ம கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்கனாவே டெஃபினட்டாக ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறோம் அப்படின்னு வந்து ஆப்டிமிஸ்டிக் அப்படின்ற வேர்டு சொல்கிறோம். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்டிக் சொல்கிற மாதிரி தான். ரெலக்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து நாட் வில்லிங் சொல்லுவோம். ஐ மீன் அன்ரிலக்டன்ட் சொல்லுவோம் வில்லிங். அப்போ ரெலக்டன்ட் சொல்லும் போது நாட் வில்லிங். அதோட ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் கம்பேர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 10th கம்பேர். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாகவும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் திருப்பி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் STC தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. ஸ்டில் நோ தேங்க்யூ ஆல்.